இந்த போலீஸ்னு சொல்லுங்க. ஆமா, அதனாலதான் போலீஸ் வேலைக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்த என் மூளைய திருட்டு தொழிலுக்காக செலவு பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த அதிகாரி வீட்டுல திருட வந்திருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல இந்த வீட்டை சுத்தம் பண்ணி நடு வீட்டுல சாணிய முடிய கோலம் போட்டு போறதாடா நம்ம வேலை. அண்ணே, என்ன இருந்தாலும் ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டிலே திருட வந்திருக்கே, நீ ஒரு சிங்கம்னே. இந்த எலி சாதாரண சிங்கம் இல்ல, இது ஒரு சேவிங் சிங்கம். சேவிங் பண்ண சிங்கமா? சிங்கத்துக்கு சேவிங் பண்ண அசிங்கமானடா இருக்கும். ரைமிங் எல்லாம் நல்லா இருக்கு, மீனிங் மிஸ் ஆகுடா. சரி வேமா ஜாமான் தட்டாளுங்கடா. உங்களை நான் வச்சு வேலை வாங்குறது குருத்து நம்மள சவாரி பண்ற மாதிரியே இருக்கு. டேய் சின்னப்பையல அங்க அங்கடா போறக்கிட்டு போடா. வேமா அள்ளுங்கடா. என்ன கார் வர்ற சத்தம் கேக்குது? போன போலீஸ் அதிகாரி எதுவும் வந்துட்டாரா? டேய் புதுசா ஒரு போலீஸ் வராரா? போலீஸா? பராதீங்கடா. இந்த ஜாமான் போறா பின்வழியா வேன் ஏத்துங்கடா போங்கடா. என்ன பாய் ஜாமான் ஏத்த மாட்டீங்க? அது வரைக்கும் நான் சமாளிச்சு தொலைறடா. இந்த ஆள்கிட்ட எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ தட்ட வேகத்தை பார்த்தா உடச்சு உள்ள வந்துருவான் போல் இருக்கு. சார், என்ன வேணும் உங்களுக்கு? ரிட்டையர்ட் ஐஜி ரங்கராஜன் வீடு. அவர் தான் காலி பண்ணி வேற வீட்டுக்கு போயிட்டாரு சார். இல்ல, காலி பண்ணி இங்க வந்ததை தான் சொன்னாரு. நோ 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 நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். இந்த வீட்டை காலி பண்ணிட்டு தான் வேற புது வீட்டுக்கு போயிருக்காரு. இல்ல சார், என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, சார் நாங்க இன்னைக்கு தான் ஃபேமிலியோட குடி வந்து கணபதி ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி காலையில இருந்து ஒவ்வொருத்தரா வந்து அவரை கேட்டு கேட்டு தொந்தரவு பண்ணேன்னா நாங்க எப்ப ஹோமத்தை முடிக்கிறது, எப்ப பாலை காய்ச்சி குடிக்கிறது? சாரி சார். பேசாம பாலையே காய்ச்ாம ஜாமான் பூரா எடுத்து போயிடுறேன் சார். ஆமா பண்றதெல்லாம் பண்ணி பிரியல. அப்புறம் சாரி சார், மேரி சார், ஸ்டோரி சார். அவர் போட்டோ இங்க இருக்கே. அது எடுத்து வைக்க மறந்துட்டானுங்க சார். மறந்துட்டானுங்களா சார்? மறந்துட்டாரு சார். ஒய் டார்ச்சர் மீ. ஒரே டிபிக்கல் இருக்கு, ஓமமே முடிக்க முடியாது போல இருக்கு. போங்க. பின்னாடி என்ன சத்தம்? அது என் ஒய்ஃபு பால் காய்ச்சிட்டு இருக்கா சார். பத்துமா ஓகே மாமா. ஓகே. 2 குரல் சார். நேக்கு 2 மலர்கள், அதாவது 2 சம்சாரம். 1 பத்துமா, 1 பாமா. 2யும் காமா வச்சு ஓட்டின்னு இருக்கேன். போதுமா சார்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்ப கிளம்புங்க. ஓகே, சாரிங்க சார். அவரை பார்த்தேன்னா அவர் விலாசத்தை யார்ட்டா கொடுத்து விடுங்க. வாசல்ல போர்டா வச்சுடுறேன். நல்ல சிவபூஜையில ஒட்டக சிவிங்கி வந்த மாதிரி இவர் பண்ண டார்ச்சர்ல கழுத்துல இருந்து கவட்ட வரைக்கும் வேர்த்து ஊத்து நேக்கும். சார். ஹாய். என்ன மோகன்ராஜ், என்ன இந்த மார்னிங் பக்கம்? சார், எப்படி இருக்கீங்க? குட். உங்களை பார்க்க தான் வந்தேன். அட என்ன பக்கம் வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருக்கலாம்ல. வீட்டுக்கு தான் போனேன் சார். நீங்க காலி பண்ணிட்டீங்களாமே. அதை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு வந்துட்டேன்ல. சரி சார், வேற வீட்டுக்கு போனீங்கன்னா சொல்லலாம்ல. என்ன இது, அந்த வீட்டுக்கு வந்ததான் சொன்னேன்ல. என்ன சார் குழப்பறீங்க இப்படி? இப்ப நீங்க எந்த வீட்டுல இருக்கீங்க? அதான் புதுசா குடி வந்திருக்கேன்ல, அந்த வீட்டு தான் சொல்றேன். ஐயோ, அந்த வீடு தான் எந்த வீடுன்னு கேக்குறேன். கனகதாரா இல்லம் 53 கோயில் தெரு. இங்க இருந்து நேர போய் ரைட்ல திரும்பினா 3வது வீடு. சார், நான் அங்கதான் சார் போனேன். நீங்க அங்க இருந்து காலி பண்ணிட்டதா சொல்லி இன்னொருத்த குடி வந்து பால் காய்ச்சிட்டு இருக்கேன் சார். என்னது, என் வீட்டுல ஒருத்த புதுசா பால் காய்ச்சறானா? ஏய், ஏன்டா அவன் என் வீட்டுல வந்து பால் காய்ச்சறது? அட கடவுளே, மேல நிலவில மேல பூட்டி இருக்கு. என் போட்டோவை தவிர இருக்கிற எல்லா பொருளையும் ஒண்ணு விடாம சுட்டிக்கிட்டு போயிட்டானுங்க. அந்த வழியா தான் போயிருப்பாங்க. வாங்க. ஓட்டு வேமா ஓட்டு. நீங்க மேல போக மாட்டேன். அதிகாரி வரீங்க, வேகமா ஓட்டியா. மாட்டு வண்டி மாதிரியே ஓட்டுறான். அடிங்க சார், அடிங்க. இது அங்க வச்சு அடிக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு தனியா கூட்டி வந்து அடிக்கிறீங்க சார்? நீங்க அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். அது மாதிரி நான் திருடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னடா காரணம்னு கண்ணாடி கட்டி லுக்கிலே கேக்குறீங்க, அதானே? சொல்றேன், எழுதிக்கேன் சார்.
நானும் உங்களை மாதிரி ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும் தான் சார் ஆசைப்பட்டேன். அது கிடைக்காட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு மினி கான்ஸ்டபிள் ஆகணும் தான் சார் ஆசைப்பட்டேன். அதுக்காக நானும் ஆயிரக்கணக்கான முட்டையும் பல லிட்டர் கணக்கான பாலையும் பாம்பு மாதிரி குடிச்சு உடம்ப டெவலப் பண்ணி போலீஸ் செலக்ஷன் போனேன் சார். ஆனா அந்த ரிட்டையர்ட் ஐஜி மிஸ்டர் ரங்கராஜன் என்ன பண்ணாரு தெரியுமா? நெஞ்சில அகலம் 1 இன்ச்சு கம்மியா இருந்தக்காண்டி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டார் சார். 1 இன்ச்சு சார், 1 இன்ச்சு. 1 இன்ச்சில என்ன சார் கெட்ட போகுது? என் லைஃபே ஸ்பாயில் ஆயிருச்சு சார். பிலீவ் மீ.